மாமா உருமாண்டி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, மற்றும் எங்க குழந்தையாமார்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சாவா பொண்ணு எடுப்பாரு? யாரா அவனுங்க எல்லாம்? இவங்க எல்லாம் எங்க மாமா மச்சான் பாஸ். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உங்கள் பலம் தான் உங்கள் அடையாளம். ஒரு சிங்கம் அது அந்த நாட்டினுடைய ராஜா கிட்ட போய் சொல்லியிருக்கு. அப்படியே ஒரு கம்பீரமா போய் நின்னு அந்த ராஜா கிட்ட போய் சொல்லிச்சா, ராஜா, எனக்கு உன்னுடைய மகளை பிடித்திருக்கிறது. உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா? இந்த ராஜா அந்த சிங்கத்தை பார்த்தா வெளுத்து போறார், பயந்து போறார். ஆனா பயத்தை வெளிய காட்டிக்கல. அந்த ராஜா சொல்றாரு, என்னுடைய பொண்ணு ரொம்ப மென்மையானவள். ஆனா உன்னுடைய நகங்கள்லாம் இவ்வளவு கூர்மையாயிருக்கு. உன்னுடைய நகங்கள் என் பெண்ண காயப்படுத்திடாதான். உடனே சிங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாறையில தன்னுடைய நகங்களையெல்லாம் அடிச்சு அத்தனை நகங்களையும் உடைச்சிட்டு, உன்னுடைய பற்களெல்லாம் இவ்வளவு கூர்மையா இருக்கு, என்னுடைய மகளை அது காயப்படுத்திவிடும். என்ன? உடனே சிங்கம் என்ன பண்ணிருக்கு? கல்லை எல்லாத்த வாயில போட்டு கடிச்சு உடைச்சுதன் ரோமங்களை எல்லாம் பிச்சு பல்லு எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து இப்ப அந்த ராஜா முன்னாடி வந்து நாய் போல நின்னது. உடனே அந்த ராஜா நினைச்சாரு, அந்த சிங்கத்துக்கு இப்ப எந்த பலமும் இல்லைன்னு. என்ன பண்ணாரு? கம்பு எடுத்து அடிச்சு துரத்தி விட்டாரு. அப்பதான் புரிஞ்சது அந்த சிங்கத்துக்கு நம்மளுடைய பலம் தான் நம்மளுடைய மரியாதைய தீர்மானிக்கிறது. என்ன? இந்த கதையின் மூலம் நமக்கு என்ன புரிகிறது? நம்மளுடைய பலம் தான் நமக்கு மரியாதைய என்ன உடன். நீங்களா யாருடா? How do I tell you? யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசோடைஞ்சு போயிட்டு, அப்படி மனசோடைஞ்சு இப்படி ஆயிட்டேன். யூடியூப் பைத்தியடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.